ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 29வது வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசே 40 நாள் இரவும் பகலும் சீனாய் மலையில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்ததினால் அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்திருந்தது. மோசே இதை அறியவில்லை. ஆனால் மோசேயை பார்த்த ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் அருகில் சேர பயந்தார்கள். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற தேவன் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவர். அவரே ஜீவ ஒளி, ஆச்சரியமான ஒளி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க பெரிய வெளிச்சமாக உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயமானவர். நீதியின் சூரியன் அவர் அருகே மோசே இருந்ததினால் அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்திருந்தது. சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்கிற சந்திரன் போல இருள் அடைந்து ஒளி இழந்த நம்மேல் அவர் உதித்து நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக மாற்றுகிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது இருள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக்கப்படுகிறது. இருள் அந்தகாரம் இருக்கிற இடத்தில் விளக்கு ஏற்றப்படும் போது எப்படி இருள் ஓடி விடுகிறதோ அதே போல மெய்யான ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வரும்போது பாவம் சாபம் என்கிற இருள் நம்மை விட்டு ஓடி விடுதலை, ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற வெளிச்சம் உண்டாகிறது. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கமடையாமல் பிரகாசம் அடைகிறது, பிரகாசிப்பிக்கப்படுகிறது. காரணம், அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவருடைய வெளிச்சம் முகப்பிரகாசம் நம்மில் பிரதிபலிக்கிறது. நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறது, நம்முடைய பிரச்சனைகள் தீருகிறது, வெட்கம், நிந்தை, அவமானம் மாறுகிறது. கர்த்தர் மோசேயிடம் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று இஸ்ரவேல் ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது தேவன் தாமே அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி பாதுகாத்து ஆசீர்வதித்து கிருபையை பொழிந்தருள பண்ணி அவருடைய பிரசன்னத்தினாலே திருப்தியாக்கி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ ஒளி ஏற்றப்பட்டு வெளிச்சமாக இருக்கிறதா அல்லது இருள் நிறைந்ததாக இருக்கிறதா யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அந்தகாரத்தில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். மோசேயைப் போல நாங்களும் உம்முடைய பிரசன்னத்திலே தரித்திருக்கவும் உம்முடைய முகத்தையே நோக்கி கொண்டு இருக்கத்தக்கதான கிருபை தாங்க. பிரகாசிக்கிற ஒளியாக நீர் எங்களுடைய இருதயத்திலே இருக்கும்போது எங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக மாற்றுகிறீர். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாங்களும் பங்கடையத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தந்தருளுகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.